என் யூடியூப் சேனல் கமாண்டில் குடியிருக்கும் சொறி பிடிச்ச சாட்டையின் தம்பிமார்களே, வாக்குறுதிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஆனா ரொம்ப நாளா வாக்குறுதிங்கிற பேர்ல ஒரு விஷயத்த சொல்லி இவ்வளவு நாளா நம்மள முட்டாளாக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்துல தன்னோட ஒவ்வொரு மீட்டிங்லயும் கடந்த ஒரு சில மீட்டிங்ல மட்டும் விஜய் அவர்கள் தன்னோட வாக்குறுதிகள், அதுவும் குறிப்பாக இன்னைக்கு பெண்கள் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மகளிர் அவங்களுக்கான நலத்திட்டங்கள் அந்த வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. இந்த வாக்குறுதிகள்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் மாதிரி இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்ல அதே விஷயத்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்ல. இது வரைக்கும் வாக்குறுதிகள் கொடுத்து அதை நிறைவேற்றாத கட்சி தான் அவங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தேவை, அதை இவங்க நிறைவேற்றல. காப்பி பேஸ்ட்னு சொல்லலாம், ஆனா அந்த காப்பி பேஸ்ட் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களா? இத்தனை நாள் அதை பண்ணிட்டு இருந்தாங்களா? இந்த மகளிருக்கான இலவச பயணம் எல்லா பஸ்லயும் கிடையாது, ஒரு சில குறிப்பிட்ட பஸ் தான். அந்த பஸ்ஸும் வரதுக்காக காத்து கிடக்கணும் அந்த ஒரு இதுக்காக. இதனால எவ்வளவு லேட் ஆகும், அந்த டைம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், அந்த வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பிகாஸ் ஆஃப் தட் ஒன் பஸ்ஸுக்காக. அதுக்கப்புறம் இதுல இந்த கேஸுக்கு கொடுத்த மானியம் இது எல்லாமே ஓகே, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, கேட்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதை எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஏழும். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை நம்ம பண்ணணும்னா அதுக்கான பொருளாதார டெவலப்மெண்ட்டை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கும்போது கூட அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார். அதுக்கு முன்னால என்னன்னா, இந்த வாக்குறுதிகளெல்லாம் நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், ஒரு ரிசர்ச்னு ஒன்று பண்ணணும். அதிகாரிகள், அதுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட நம்ம கலந்து உரையாடணும். இப்போ டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னா அவங்கள்ட்ட நம்ம கேட்கணும், இது எப்படி சாத்தியக்கூறு, இத்தனை வருஷம் இருந்தது, ஆல்ரெடி அவங்க நஷ்டத்துல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு போக்குவரத்து துறை. அப்ப அவங்கள்ட்ட நம்ம கலந்து உரையாடணும். கண்டிப்பா கலந்து உரையாடி தான் இந்த விஷயத்த பண்ண முடியும். எல்லா விஷயத்திலையும் சொல்றேன், அதுல இருக்க எல்லா விஷயத்திலையும் கலந்து உரையாடினாதான் அதுல உள்ள விஷயங்கள்லாம் தெரியும். இந்த 15,000 ரூபாய் எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல, அதாவது இந்த படிக்க முடியாத பாதியில டிராப் அவுட் ஆகிற பசங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் கூட நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கறதான். அதுலதான் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஜிஎஸ்டி அதாவது எஸ்எஸ்டி, அது 30% அதுல ஒரு 20% பிளஸ் ஒரு 10% எம்எல்ஏ மார்களுக்கு எல்லாம் பிரிஞ்சு போற அந்த பணத்தை வச்சாலும் இதை தான் நாங்க சொல்றோம். நீங்க ஊழல் பண்ற காசுல பண்ணாலே மோர் தென் நமக்கு என்ன பண்ணலாம், பெனிஃபிட்டா நிறைய பண்ணலாம். அதை எடுத்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது எந்த லெவல், எந்த அளவு சாத்தியம் அப்படிங்கறதும் ஒரு இது இருக்கு. ஆனா அப்படி உண்மையிலே அந்த பெர்சன்டேஜ் ஒன்று இருக்கு அப்படின்னா அதை எடுத்து பண்ணாலே போதும். அப்படி இருக்குங்கிறது மறைமுகமா இல்ல, டைரக்டாவே நிறைய பேருக்கு தெரியும். இப்படி ஒரு பெர்சன்டேஜ் கவுன்சிலர், அதுக்கு கீழே இருக்கு எம்எல்ஏ, அதாவது அதுக்கு மேல இருக்கு எம்எல்ஏ, அதுக்கு மேல இருக்கு எம்பி, இந்த மாதிரி மாவட்ட வாரியாக மாநில வாரியாக பிரிக்கப்படுற நிதியை எப்படி அவங்க பிரிச்சுக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம பிரிச்சு எடுத்தாலே இதெல்லாம் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா இப்ப இந்த 4,000 கோடி ஊழல்னு சொல்றாங்க. 4,000 கோடியில 30% நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 1,200 கோடி. இந்த 1,200 கோடி இருந்தா இந்த நலத்திட்டங்களை பண்ண முடியுமா, முடியாதா? இதுல ஒரு நலத்திட்டத்துக்கு பண்ணலாம். இந்த மாதிரி 10,000 கோடி இருக்குல்ல ஊழல், இதுல 30% சொன்னாங்க, 10% எடுத்தாலே மோர் தென் எனஃப். எதை ரெக்டிஃபை பண்றதுக்கு, இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு. இவர் இதுல சொன்ன சில திட்டங்கள், அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. அந்த திட்டங்கள்லாம் ஓகே தான். இதுல எனக்கு பர்சனலா ஓகே, இது கரெக்டா இருக்கும், இது நல்ல விஷயம். நான் பல நாளா திங்க் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சேஃப்டி, இந்த விமன் சேஃப்டி மட்டும் இல்லாம பொதுவாகவே சேஃப்டி எல்லாருக்குமே வேணும். அது குறிப்பா விமன், அவங்களுக்கு அந்த சேஃப்டிங்கிறது முக்கியம். ஸோ அதுக்காக அந்த சர்வேலன்ஸ், இந்த கேமராக்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ நோ டார்க் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும், பெண்கள் போய் வர எல்லா இடத்துலயும் தனிப்பட்ட ரீதியா ஒரு செப்பரேட் கேமராஸ், அதை மானிட்டர் பண்ண ஒரு குழு அமைக்கிறது உண்மையில நல்ல திட்டம். இதை கரெக்டான மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கு. எல்லா இடத்துலயும் கேமரா வைக்கும்போது அதுலயும் பிரைவசி பாதிக்கும். அப்போ எல்லா இடத்துலயும் மைக் வைக்க முடியாது. சில இடத்துல மைக் வைக்கலாம், சில இடத்துல மைக் வைக்க கூடாது. சில இடத்துல ஸ்பீக்கர் வச்சு அலௌன்ஸ் பண்றதுக்கு அந்த சேஃப்டிக்காக சில இடத்துல மைக் இருக்கணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயம், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அந்த மைக்ல ஸ்பீக்கர்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கணும். அப்படிங்கறதெல்லாம் ஒரு நல்ல திட்டம். உண்மையில சொல்றேன், இதை பல்லாயிரம் வருஷமா, ஏன்னா இது பல ஊர்ல, இது புது திட்டம் இங்க மட்டும் தான் அப்படின்லாம் இல்ல, இதை பல ஊர்கள்ல பல நாடுகள்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை ஏன் இவ்வளவு நாள் வரதுக்கு டிலே ஆச்சுங்கிறதே நம்ம கேவலப்படணும். இதுல இந்த ஆட்சி அமைஞ்சாதான் அப்படி ஒரு விஷயம் வரணும்னா எனக்கு புரியல. இதை கண்டிப்பா வேற கவர்மெண்ட் பண்ணி இருக்கணும். அதை இவர் எடுத்து பண்ணுவேங்கிற விஷயம்லாம் நல்லா தான் இருக்கு. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. இப்படி அவர் சொல்லியிருப்பாரு, அவரோட பர்சனலா தான் அவர் மென்ஷன் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை அதுவே ஒன்றும் இல்லை, நீங்க அதை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க, நான் அதை பார்த்தேன், அது என்னோட பர்சனல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. அவர் பர்சனல் அவரை பார்த்துக்கட்டும், அது ரீதியா போகட்டும், அவர் ரீதியா போவாரு. ஆனா இப்ப நமக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை பார்க்கணும்னு சொல்லி தானே இத்தனை நாள் ஒரு மாற்றம் வேணும்னு கேட்டோம். ஸோ அதுக்காக இந்த திட்டங்கள்லாம், இது உண்மையிலே இந்த திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் தான். ஆனா இலவசம் அப்படிங்கிறது மட்டும் கம்ப்ளீட்டா இலவசமா அப்படி ஒரு விஷயம் இருக்கு, எல்லாமே இலவசம் மாதிரியே இருக்குன்ட்டு. ஆனா இதனால பெண்களுடைய பொருளாதாரம், பெண்களோட வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னா
அதில் ஒரு தப்பு இல்லை. ஆனால் இது செயல்முறைக்கு செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறது அவங்க வந்தாதான் தெரியும். இதில் எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், எவ்வளோ தடைகள் வரோங்கிறது அப்போ தான் தெரியும். அதுக்கான அதிகாரிகள்கிட்ட பேசி அதுக்கான விஷயங்களெல்லாம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள், இது ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி இதில் எதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் நிறைய இலவசங்கள் இருக்குது. அதை எப்படி அவங்க உண்மையில அந்த 30% ஆஃப் சிஎம், அதாவது எஸ்எஸ்டி அப்படின்னு அவர் சொல்கிற டாக்ஸ்னு, அதாவது அந்த ஊழல் காசுகள் உண்மையிலே எடுக்க முடியுமா, எடுத்து அந்த நலத்திட்டங்களை பண்ண முடியுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இத்தனை வருஷமா யாருமே பண்ணாததை அவர் பண்ணுவேன் அப்படிங்கும்போது அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் வரும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இதோட முடிச்சுட்டு அடுத்த வாக்குறுதிகள் அடுத்த வீடியோக்களில் வேறு விஷயங்கள் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.